மனத்தர் நன்மை என்னதென்று நமக்கு அறிவிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தம்மை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவிகளை பகிர்த்து உணரக்கூடிய வரத்தை கொடுக்கிறார். ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்கிறார். உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கிறார். அப்ப தவறான தீர்மானம் எடுத்து விசுவாசிகள் யாரும் எங்கேயும் போய் மாட்ட முடியாது, விழ முடியாது. ஏன்னா கர்த்தரை சார்ந்து கொள்கிற பொழுது, ஆவியானவரை சார்ந்து கொள்கிற பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி வழி நடத்துகிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய ஆவிக்குள்ளாக உள்ளுணர்வில் அவர் நமக்கு சரியான வழி நடத்துதலை கொடுக்கிறார். அவர் வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம்ங்கிறப்ப தேவன் ஒரு காணக்கூடாத தேவன். அதாவது மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். யோவான் 1 அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல பார்க்கிறப்ப, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், அவர் மனுஷருக்கு ஒளியாக வந்தார், இந்த பூமியிலே பிரகாசிப்பிக்கிற, அதாவது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையா இருக்கிற இயேசு அவரோடு இருந்தார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல நானே ஜீவ அப்பம், நானே உலகின் ஒளி, நானே நல்ல மேய்ப்பன், நான் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறேன், நானே நல்ல திராட்சை செடி அப்படின்னு அந்த காணக்கூடாத தேவன் நாம் அறிந்து விசுவாசிக்கும்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப யோவான் படுத்துகிறார், பிதா குமாரன், தேவனுடைய குமாரன்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். இவனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சிருஷ்டித்ததையும் பாவத்திலையும் சாபத்திலையும் போனதை மீட்டு அதை நமக்கு கொடுக்கிறாருங்கிறதையும், நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். இங்க யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.